குட் மார்னிங். நான் டாக்டர் அர்ச்சுனா. என்னோட இருக்கிறது வந்து சொல்லுங்கள். சாரங்கன், ஐபிசி நிலவரம் ப்ரொடியூசர். சாரங்கன், ஐபிசி நிலவரம் ப்ரொடியூசர். நாங்கள் இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்ய போகிறோம். இதை வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம்? நாளைக்கு ஐபிசி தமிழ் யூடியூப்பில் பார்க்கலாம். ரைட். மற்றது வந்து இன்னொரு நியூஸ் ஒன்று போய்கொண்டிருக்கிறது வந்து நாளைக்கு என்ன கைது செய்ய போகிறார்களாம் என்று சொல்லி ஒரு இது ஒன்று போகிறது. இன்றைக்கு காலை 8 மணிக்கு வந்து நான் 9 மணிக்கு வந்து சாவச்சேரி மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போனான். எனக்கு வந்து எதிராக 3 வழக்குகள் போடப்பட்டிருந்த துண்டுகள் தந்தது. ஆனால் அங்கே பார்த்தபோது 5 வழக்குகள் இருந்தது. அங்கே எனது நியாயத்தை மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களுக்கு வந்து சொன்னேன். அதன் பிறகு எனக்கு 3 வழக்குகளுக்கு வந்து சரீரப்பிணை 75,000 ரூபா அடிப்படையில் சரீரப்பிணை வழங்கப்பட்டது. அது தவிர இன்னும் 2 வழக்குகள், மொத்தமாக 5 வழக்குகள் செய்யப்பட்டது. அதற்குரிய தவணை 7ஆம் மாதம் 31ஆம் தேதி போடப்பட்டுள்ளது. அது 30ஆம் தேதி அல்ல, மாறி சொல்லிவிட்டேன். 7ஆம் மாதம் 31ஆம் தேதி. அது தவிரவும் நாளை இந்த பிரச்சனை காரணமாக போடப்பட்ட வழக்குகள் காரணமாக நாளை போலீசாரில் வந்து வாக்குமூலம் கொடுக்குமாறியும், அது தவிர சாவச்சேரி வைத்தியசாலையில் எம்எஸ் ஆக வேலை செய்ய போய் அங்கே குழப்பக்கூடாது என்கிற கட்டளையும் எனக்கு மதிப்புக்குரிய நீதிபதியால் செய்யப்பட்டது. நான் அப்படி செய்யவும் இல்லை, பிழையான விஷயம் சொல்லப்பட்டுள்ளது. அதனால் நான் சாவச்சேரி வைத்தியசாலையில் அப்படி குழப்புவதாக இருந்தால் இப்படி 3 நாட்களில் நான் அதாவது வந்து என்னென்ன சொல்கிறது, ஒருத்தரும் இல்லா நேரம் நான் பார்த்துருக்க மாட்டேன். எனக்கு வைத்தியர்களையும் சரியான விருப்பம் இருக்கிறது. என்னை பற்றி பிழையான விஷயங்கள் சில ஊடகங்கள் வந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். சில ஊடகங்கள் வந்து என்னுடைய முதலாவது இன்டர்வியூ என்னை ட்ராக் பண்ணியிருக்கிறார்கள். அதால் வந்து அது வந்து ஒரு பொய்யானது. நாளைக்கு கைது செய்ய என்று சொன்னால் உடனே இன்றைக்கு கைது செய்திருப்பார்கள். கைது செய்யப்பட்டு சரீரப்பிணையில் தான் விடுவிக்கப்பட்டேன். அதுக்குரிய தவணை 7ஆம் மாதம் 31ஆம் தேதி மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களால் தரப்பட்டுள்ளது. என்னை கைது செய்ய போகிறார்கள் நாளைக்கு என்கிற வதந்திகளை வந்து நீங்கள் நம்ப வேண்டாம். அவர்கள் திட்டமிட்டு பரப்புவதால் மக்களிடையே குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு பரப்புகிறார்கள். அப்படியான இதுகளை நம்ப வேண்டாம். மற்றது என்னுடைய இது வந்து அதாவது கோர்ட் செலவுக்கு என்னிடம் காசு இருக்கவில்லை. அதனால் என்னுடைய காரை விற்று தான் அந்த கோர்ஸ் இதை பார்க்க போகிறேன். அது சம்பந்தமான நான் போட்ட போஸ்ட்டுக்கும் 1-2 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கணும். அது நான் போட்டது காரணம் என்னுடைய கோர்ட் கேஸுகளுக்கு பே பண்ணுறதுக்கு வந்து என்னிடம் உண்மையாகவே காசு இருக்கவில்லை. 3,500 ரூபா காசு தான் பாக்கெட்டில் இருந்தது. அதுதான் உண்மை. நீங்கள் பிஓசி மேனேஜர்கிட்டையும் அடித்து கேட்கலாம், என் அக்கௌண்ட்டில் இவ்வளோ காசு இருக்குண்டு. அல்லது இந்த 86-18-0-35 என்னுடைய ஐடென்டி கார்டில் யாராவது மேனேஜர்கள் இருந்தால் கிரிப்பை எடுத்து பார்க்கலாம். 72 லட்சம் ரூபா லோன் தான் இருக்கிறது. நான் போய் சொல்லவில்லை. ஆகவே இந்த வீடியோவை உங்களுக்கு நான் சொல்கிறது, பொதுமக்கள் வந்து இப்படி ஊடகங்கள் பரப்புகின்ற பிழையான வதந்திகள், நாளை கைது செய்யப்படுகிறார் போன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம். நாங்கள் இப்போது ஐபிசி தமிழில் இருக்கிறோம் ஒரு ப்ரோக்ராம் செய்வதற்காக. தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா.